நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. முழு உள்ளத்தோடு நம்பி நன்றி சொல்லணும். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் மாதத்தின் முதல் நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு நாளை, ஒரு மாதத்தை ஆண்டவர் நமக்கு கூட்டி தந்து கடந்த நாட்களில் எல்லாம், கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நம்மளை கண்ணின் மணி போல காத்தார். அது மாத்திரமா, வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாகவே நம்மளை ஆசீர்வதித்தார். ஒன்றும் குறைவு வராதபடி, எவ்வளவு விலைவாசி ஏறினாலும் எவ்வளவு செலவு வந்தாலும் அவர் நமக்கு போதுமானவராக இருந்து நம்மளை ஆச்சரியமாய் நடத்துகிறார். இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். எரேமியா 31 அதிகாரம் 13 நாம் பார்க்கும் பொழுது,
அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபர்களும் முதியோரும் கூட ஆனந்த களிப்புள்ளவர்களாய் மகிழ பண்ணுவேன். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன், ஆனந்த களிப்பாக மகிழ பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த கிருபை என்னன்னா ஆனந்த களிப்பு. ஆனந்த களிப்பு. இந்த ஆனந்த களிப்பு வந்துருச்சுன்னு வைங்களே, நமக்கு ஒரு புது பலன் இறங்கிடும். இந்த ஓல்டு மேன், இந்த பலவீனம், இந்த பயமெல்லாம் மாறிடும். ஒரு டாக்டர் சொல்கிறார், 84 வயது எனக்கு, ஆனால் ஒரு மாத்திரை மருந்து எடுக்கலை. சொல்லிட்டு சொல்கிறாரு, என் மனதை எப்பவும் டென்ஷன் இல்லாமல் இத்தனை மணிக்குள்ளே இதை முடிக்கணும், பரபரப்பாக இல்லாமல் மகிழ்ச்சியாக வைத்து நான் பழகி கொண்டேன். பார்த்தீங்களா? இது யாரால முடியும்? தேவனால் தான் முடியும். தேவன் ஒரு மனுஷனை சந்திக்கும்போது அவனுக்குள்ள ஒரு ஆனந்த களிப்பை, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கத்தான் அவர்களை நான் மீட்டு வருவேன் சொன்னார். 70 வருஷம் அடிமைப்பட்டு நாடு கடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவர் சொல்லுகிறார், வாலிபரும் கன்னியரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் சந்தோஷம் அடைவார்கள், மகிழும்படி செய்வேன் என்றார். உங்களை வெற்றுவாரா? இந்த மாதத்தில் இதுவரை நிறைவேறாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்து உங்களை மகிழ பண்ணுவார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதுக்கு தாங்க இயேசு நமக்கு இதை பற்றி வேதத்தில் பல வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஏசாயா 35:10 நாம் வாசித்து பார்த்தால், அந்தப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், விடுவிக்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி கடைக்கு போவாங்கன்னு சொல்லலை, பிக்னிக் போவாங்கன்னு சொல்லலை, டூர் போவாங்கன்னு சொல்லலை. இந்த கர்த்தரால் மீட்கப்பட்டவங்க ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்குமா. எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல? நம்ம ஆண்டவரால் மீட்கப்பட்டதற்கின்றது அடையாளம், ரட்சிக்கப்பட்டதற்கு அடையாளம் ஒரு ஆனந்த களிப்பு. எப்பவும் எந்த போராட்டத்திலையும், எந்த எதிர்ப்பிலையும், எந்த துக்கத்திலையும், அவசரமான காரியத்திலும் இந்த இந்த ஆனந்த களிப்பு ஓடி ஒளிஞ்சிராது, இருக்கும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்குமா, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு அருமையாய் சொல்லுகிறது. ஆகவேதான் இதை அனுபவித்த, பிராக்டிக்கலாக அனுபவித்தது தாவீது. எத்தனையோ வருஷங்கள் அவன் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சான். அவங்க அப்பாவால் ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு, நீ வீட்டில் இருக்க வேண்டாம், காட்டுக்கு போ, ஆடு மேயி, நம்ம குடும்பத்தை கவனி, இரவும் பகலும் தூங்க முடியாது, எவ்வளோ வேதனை இருந்துக்கும். சரின்னு மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இராணுவத்தில் சேர்ந்துட்டான். சவுல் அவனை கோலியாத்தை கொன்ற உடனே இராணுவத்தில் சேர்த்துட்டான். அந்த கோலியாத்தை கொன்ற உடனே பெண்கள் பாடுறார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16 சொன்ன உடனே மறுபடி பொறாம வந்து காட்டுக்குள்ளே தரத்திட்டான். எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான்ல, எவ்வளோ போராட்டம். வேதனையோடு சொல்கிறான், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர், உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 30:11 அவர் சொல்லுகிறார், என் புலம்பலை, என் மன வியாகுலங்களை ஆனந்த களிப்பா மாற பண்ணீங்க ஆண்டவரே. என்னை விரட்டினாரு, நாட்டை விட்டே ஓடிப்போன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவர் பூமியிலே இல்லாம நீங்க பண்ணிட்டீங்க. நான் தொடலை, அதில் சந்தோஷப்படலை. ஆனா நீங்க என் ஆனந்த களிப்பை என்னை விட்டு எடுக்காமல் பெருக பண்ணினீர் என்று சொன்னார். அதனால தான் 16ஆம் சங்கீதம் 11 சொல்லுகிறார், உம்முடைய சமூகத்தில் ஆனந்த களிப்பும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, யாரால நீங்க நெருக்கப்படுறீங்க, எந்த மனிதர்களுடைய வார்த்தை
உங்களை ஈட்டி மாதிரி குத்தி வேதனைப்படுத்தி உங்களை சஞ்சலப்படுத்துதோ, உங்கள் சந்தோஷத்தை ஆனந்தத்தை கெடுக்குதோ, அந்த வார்த்தையை, அந்த வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிற தேவன் உங்களை ஆனந்த களிப்புள்ளவர்களாக மாற்றி பலமாகும்படி இந்த நாளில், இந்த மாதத்தில் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். ஆகவே கவலைப்படாதீர்கள். இது நடக்கலை, அது நடக்கலை, டென்ஷனாகி பரபரப்பாகி நீங்கள் என்ன செஞ்சிட போகிறீங்க? கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து இந்த மாதம் உங்களை ஆனந்த களிப்புள்ளவர்களாக மாற்றி சீயோனிலே நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையில் தங்கும்படி மனமகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய உங்களை ஆசீர்வதித்து உங்கள் குடும்பத்தையும் தொழிலையும் நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த மாதத்தின் புதிய நாளுக்காக, நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்தப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள் என்ற வார்த்தையின்படி இந்த நாளிலும் ஆண்டவரே அவர்கள் ஆனந்த களிப்பு இறங்குவதாக உள்ளான மனுஷனிலே, ஆத்துமாவிலே, உள்ளத்திலே இறங்கட்டும், குடும்பத்தில் இறங்கட்டும், வேலையில் இறங்கட்டும், ஜெப வாழ்க்கையில ஒரு ஆனந்த களிப்பு வரட்டும், சோர்வுகள் எதிர்ப்புகள் மாறட்டும். ஆண்டவர் ஊழிய பாதையிலே உம்முடைய பிள்ளைகளை ஆனந்த களிப்புள்ளவர்களாய் மாற்றி எல்லா பலவீனத்தையும் அப்புறப்படுத்தி பலத்தின் மேல் பலனடைய உதவி செய்ய இந்த மாதம் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் அவர்களை அளவில்லாமல் நிரப்பி நடத்துவதாக ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள், மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு கர்த்தாவை கைதூக்கி ஓடுகின்ற நிகழ்ச்சியும் பாருங்கள். யூடியூப் சேனலில் போய் ஜீசஸ் லிவ்ஸ் மினிஸ்ட்ரியில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கள். ஆண்டவராகிய தேவன் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.